வணக்கம் பாஸ்கரன் சார். வணக்கங்க. இப்போ பதவியேற்பு விழால பார்த்தீங்கன்னா, தாவேகா அமைச்சரவையில வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. வலுக்கட்டாயமா இந்தி மொழி திணிப்பு அப்படின்னு சொல்லி தாவேகா அமைச்சரான அருண்ராஜ் பேசியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த பேச்ச? சார் அவரு அருண்ராஜ் ஒரு டாக்டரு. ம். ஒரு ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்தவரு மத்திய அரசு பணியில. ம். அவருக்கு இந்த வந்தே மாதரம்னா என்னன்னே தெரியாதா? ம். வந்தே மாதரன்றது பங்கிம் சந்திர சட்டர்ஜின்னு ஒரு எழுத்தாளர் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை எழுதியிருக்காரு. ம். அத மகாகவி சுப்பிரமணிய பாரதி தான் அழகு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. ம். அந்த வந்தே மாதரம்னா தாய் நாட்டை வணங்குகிறேன், தாய் மண்ணே வணக்கம் தான் அது ஆரம்பிக்கும். ம். இது கூட தெரியாம ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு ஒரு படிச்சவரு, இவர் படிச்சவரா இல்ல இவரு தற்குறியா? ம். ஒரு மத்திய அரசு பணியில இருந்துகிட்டு ஒரு வந்தே மாதரத்தை நாங்க இது பண்ண மாட்டோம்னா என்னையா இது? ஒரு அமைச்சர் உனக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா? இவர் ஐஆர்எஸ் ஆபீசரா இருக்கும்போது விஜய் வரி ஏய்ப்பு பண்ணிட்டாருன்னு அவர் வீட்டுக்கே போய் சீல் வச்சவரு. ம். இன்னைக்கு அவரு கூட அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துகிட்டு இன்னைக்கு தாவேகாவுல சேர்ந்து அமைச்சர் ஆயிட்டாரு. ம். இதோட பின்புலம் என்னன்றது சிபிஐ தான் விசாரணை பண்ணணும். ம். ஆச்சுங்களா? இல்ல சார், தொடர்ச்சியா நாங்க வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு ஆளுநர்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அதே போல தாவேகா அமைச்சரான ஆதவர்ஜுனா கூட இந்த மாதிரி கருத்து முன்வைக்கிறார்ல சார் பொது வெளியில பேசும்போது. ஏங்க இவங்க எல்லாம் எந்த நாட்டுலங்க இருக்காங்க? ம். ஏங்க இந்திய பாரத தேசம் தானே. எந்த நாடு? ம். இங்கிலாந்துல இருக்கீங்களா இல்ல இத்தாலியில இருக்கீங்களா? உங்களை பாதுகாக்கிறது என் சகோதரன் தினம் செத்துக்கிட்டு இருக்கான் தாய் நாட்டுக்காவ. நீங்க இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு மந்திரி ஆயிட்டா எது வேணாலும் பேசலாம்னு அர்த்தமா? போய் திருச்சியில பாருங்க, ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அதை பாக்குறதுக்கு முடியல. ஓவர் டோஸ் கொடுத்துட்டாங்களாம் மயக்க மருந்து. அதை பார்க்க முடியல. இந்த 15 நாள்ல பாத்தீங்கன்னாக்க 25 கொலையும் 4 ரெட்டை கொலை நடந்திருக்கு, 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? வந்தே மாதரம் பாடவே கூடாதுன்னு ஒரு பிடிவாதத்துல இருக்க காரணம் என்ன சார்? கடந்த ஆட்சியில திமுக இப்படிதான் எதிர்த்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே. அதே போல தாவேகா காரணம் என்ன சார்? திமுக எதிர்த்ததுன்னா அது அந்த காலத்துல இருந்து இப்ப ஏதாவது ஏடா கூடமா தாங்க பண்ணுவாங்க. பிஜேபி உள்ள வந்துருவாங்க, அப்புறம் பிஜேபியோட சேர்ந்து எல்லாம் மந்திரி பதவி வாங்கிக்குவாங்க. ஏன் அவங்கள சொல்லி தானாங்க நீங்க வந்தீங்க ஆட்சிக்கு. அவன் தீய சக்தி, நாங்க தூய சக்தின்னு. இந்த தூய சக்தி இப்ப என்ன போச்சு? எங்க போச்சு அந்த தூய சக்தி? சொல்லுங்க. பதவியை இருக்கும் போது சத்திய பிரமாணம் எடுத்துட்டு வர, நெத்தியில வேற பொட்டு வச்சுக்கிற. இன்னைக்கு நான் வந்தே மாதரத்தை எதிர்ப்புன்ற. அப்படிதான் பாத்தீங்கன்னாக்க இந்த மதுரையில மத்திய தொகுதி எம்எல்ஏ ஒருத்தருங்க பாய் மதாத் பாதுருதீன் முஸ்தபா என்கிற முஸ்தபா அவர் பேரு. அவன் சொல்றான் சனாதானத்தை ஒழிப்போன்னு. ஏண்டா நாங்க ஏதாவது உங்க இஸ்லாமிய பத்தி பேசணுமா இல்ல உங்க கிறிஸ்தவத்தை பத்தி ஏதாவது பேசணுமா? ஏன்டா எங்களை உரத்துறீங்க? மூடிட்டு போங்கடா, உங்க வேலையை நீங்க பாருங்கடா. ஒழிப்புனா ஒழிச்சிட முடியுமா? நீங்க இதெல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையா? அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம். போய் அங்க போதை மருந்து கடத்தலாம் ஜாபர் சாதிக்கு. அதெல்லாம் அப்பெல்லாம் வாய எங்க வச்சிருந்தீங்க நீங்க? இன்னைக்கு அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போன்றீங்க. அப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க? 6 பொண்ணுங்க தமிழ்நாட்டுல லவ் ஜிகாத்துல இறந்து போச்சு. அப்பெல்லாம் எங்க போனீங்க? வாயில என்ன வச்சிருந்தீங்க நீங்க? இன்னைக்கு பேசுறீங்க ஒழிப்பாங்களா? உங்களெல்லாம் ஒழிக்க முடியுமா? ஒரு பாரத தேசம் ஒரு ஒற்றுமையான ஒரு இந்துக்கு, அதாவது இந்திய நாடு ஒரு ஒற்றுமையான நாடா நம்ம கொண்டு வரணும்னு பார்த்தா உங்களுக்குள்ளேயே நீங்களே எங்களுக்கு அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம்னு எங்களை பத்தி பேசிக்கிட்டு, உங்களை பத்தி நாங்க ஏதாவது பேசுறோமா? உங்க மதத்தை பத்தி நாங்க ஏதாவது பேசுறோமா? ஏதாவது பொறுக்கி திண்டு போற நீ பொறுக்கி திண்டு போங்கடா. அதுக்காக எங்களை பத்தி உரசாதீங்க. ஒரு படிச்ச மனுஷன் அருண்ராஜ் ஒரு டாக்டரா, ஒரு ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்தாலும் வந்தே மாதரம்னா அதுக்கு அர்த்தம் கூட தெரியாம அப்ப என்ன தற்கொலையா இருக்கிற நீ எதுக்கு அப்புறம் அமைச்சரா இருக்க? வந்தே மாதரத்தோட அர்த்தம் கூட தெரியாதாலே. தாவேகால தொடர்ச்சியா அந்த மாதிரி எதிர்ப்பு வெளியில கொண்டு வர காரணம் என்ன சார்? ஏங்க இந்த தாவேகா திமுக இதெல்லாம் வேணாங்க. இந்த இப்ப அண்ணா திமுக எம்எல்ஏ 3 பேரை இழுத்து விட்டாங்க. அதே ஜெயலலிதா ஆட்சியா உயிரோட இருந்தா முடியுமா? இந்த இப்ப இன்னொரு ஆளு இழுக்க போறாங்களாம். எவ்வளவு குதிரை பேரம் பேசுனாங்க, எவ்வளவு பணம் பொட்டி மாறிச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? சும்மா நாங்க தான் பெரிய ஆளு நீங்க தான் பெரிய ஆளுன்னுட்டு சும்மா பிஜேபி உள்ள வந்துருமா.
ம். இன்னைக்கு பிஜேபி நரேந்திர மோடி இருக்க போய் தான் இன்னைக்கு இந்த பாதுகாப்பா இருக்கு இந்தியா. ம். நீங்க இங்க உட்கார்ந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ம். போய் பாருங்களேன், பாட்டுக்கு போங்களேன், அனுப்புங்களேன் உங்க தொண்டர்கள் ஒரு 1000 பேர்த்த மிலிட்டரியில சேர்த்து விட்டு அனுப்புங்க. இல்ல நீங்க தான் போங்களேன். சும்மா எவனாவது கஷ்டப்பட்டு அங்க உயிரை பணைய வச்சுட்டு செத்துக்கிட்டு இருப்பான். இங்க உட்கார்ந்துக்கிட்டு அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம். நீ உன்னால என்ன பண்ண முடியும்? நீ இது சார்ந்த கட்சியில இருக்க ஒரு அமைச்சரா இருக்க ஆளு இந்த மாதிரி பேசுறது ம். வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? வந்தே மாதரம் என்னன்னு மகாகவி பாரதிக்கு பாடின பாட்டி அது தமிழ்ல அழகு தமிழ்ல மொழிபெயர்த்தது. ம். அது கூட தெரியாம நீ எல்லாம் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்து என்ன பண்ண நீ? தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார்.